நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம உயர் லாப முறை பார்க்கணும். அதற்கு ஃபார்முலா சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சாதாரண லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். இதில் பயன்படுத்தப்பட்ட முதல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நிலை சொத்துக்கள் ப்ளஸ் நடப்பு சொத்துக்கள் மைனஸ் நடப்பு பொறுப்புகள். சாதாரண லாப விகிதம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒரு தொழில் ஒரு தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் ஈட்டும் லாப விகிதம். இப்போது நற்பெயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. எடுத்துக்காட்டு 7 பாருங்கள். 3 ஆண்டு கொள்முதல் என்ற அடிப்படையில் பயன்படுத்தப்பட்ட முதல் 2 லட்சம், சாதாரண லாப விகிதம் 15%, வியாபாரத்தின் சராசரி லாபம் 42,000. எல்லாமே கொடுத்துட்டாங்க. நற்பெயரின் மதிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம சாதாரண லாபம் பயன்படுத்தப்பட்ட முதல் இன்ட்டு சாதாரண லாப விகிதம். அப்போது 2 லட்சத்தில் 15%, 2 லட்சம் இன்ட்டு 15/100 போட்டு கண்டுபிடிச்சோன்னா 30,000. அப்புறம் உயர் லாபம் கண்டுபிடிக்கணும். சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். அப்போது சராசரி லாபம் நமக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க 42,000 மைனஸ் சாதாரண லாபம் இப்போ நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 30,000. அதை லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு 12,000 உயர் லாபம். உயர் லாபம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நற்பெயர் உயர் லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. உயர் லாபம் நமக்கு எவ்வளவு 12,000. அப்போது கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 3, 36,000. ஓகேங்களா? அப்போது இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நற்பெயரில் வர ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா, அதை கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.